கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 26 வரை. தியானத்திற்கான தலைப்பு காத்திருத்தல் வீணல்ல. அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றாள். ஆதியாகமம் 30 வசனங்கள் 23-24. நீண்ட காலம் காத்திருப்பது என்பது மனிதனுக்கு மிகுந்த இழைப்பை உண்டாக்கும் விஷயம். ஆனால் காத்திருந்தது வரும்போது அது கொடுக்கின்ற மகிழ்ச்சி சொல்லி முடியாதது. இதைத்தான் நீதிமொழிகள் இப்படி சொல்கிறது: நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நீதிமொழிகள் 13:12. இன்று நாமும் எதற்காவது விரும்பி காத்திருந்து களைத்து போயிருக்கிறோமா? கர்த்தர் ஜெபத்தை கேட்கவில்லையே என்று தவிக்கிறோமா? யாக்கோபு மனதார விரும்பியது ராகேலைத்தான். ஆனால் லாபானின் சூழ்ச்சியால் அவளது கூச்ச பார்வையுடைய அக்கா லேயாள் அவனுக்கு மனைவியானாள். என்றாலும் யாக்கோபு ராகேலுக்காக மேலும் 7 ஆண்டுகள் வேலை செய்து அவளை மனைவியாக்கி கொண்டான். அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளுக்கு 4 பிள்ளைகள் பிறந்தன. இதை பொறுக்க முடியாத ராகேல் தன் அக்காவில் பொறாமை கொண்டு தனது வேலைக்காரியை யாக்கோபுக்கு கொடுக்க, லேயாளும் தனது வேலைக்காரியை கொடுக்க, அவர்களும் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெற்றார்கள். அதன் பின்பு லேயாள் 2 மகன்களையும் 1 மகளையும் பெற்றுவிட்டாள். இத்தனையும் நடந்து முடிந்த பின்னரே கர்த்தர் ராகேலை நினைத்தருளினார். ராகேலுக்கு தேவன் அருளிய குமாரன் தான் யோசேப்பு. இங்கே 2 சகோதரிகளினது அவசரங்களும் குடும்பத்தில் பின்னால் பல பிரச்சனைகளுக்கு வித்திட்டிருந்தாலும், யாக்கோபின் அன்பு மனைவி ராகேல் ஒரு மகனை பெற்ற போது தன் தாயின் நிந்தையை நீக்கியவன் என்றும் இன்னும் கர்த்தர் ஒரு மகனை தருவார் என்றும் ராகேல் மகிழ்ந்து அவனுக்கு இட்ட பெயர்தான் யோசேப்பு. ஆம், தேவன் நிந்தையை போக்கிவிட்டார் என்பதன் அடையாளமாக பிறந்தவர்தான் யோசேப்பு. மாத்திரமல்ல, யோசேப்பு என்றால் பெருக்கம் என்று அர்த்தமாம். பிறக்கும்போது உறுதியான ஆசிர்வாதத்தை சுமந்து கொண்டு பிறந்த யோசேப்பு தன் பெயருக்கேற்றபடி பிறப்பிலே தன் தாயின் நிந்தையை போக்கியது மாத்திரமல்லாமல் தன் வாழ்விலும் தன் இனத்தாரின் குறைகளை நீக்கிய ஒருவராகவே காணப்படுகிறார். யோசேப்பு பிறப்பதற்கு கர்த்தர் ஒரு வேலையை வைத்திருந்தார். அவருடைய வேலைகள் ஒருபோதும் தவறாகாது. ஆகவே நமது ஜெபங்களுக்கும் கர்த்தர் ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருப்பார். அப்போது பெரிய ஆசீர்வாதத்துடன் அது நிச்சயம் கிடைக்கும். ஆனால் நாம் காத்திருக்க வேண்டுமே. ஜெபம் செய்வோமா? தகப்பனே, அநேக நேரங்களிலே உம்முடைய வேலைக்கு நாங்கள் காத்திருக்காமல் ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறோம். எங்களை மன்னியும். காத்திருந்து உமது கரத்திலிருந்து மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற எங்களை ஒப்புவிக்கிறோம். ஆமேன்.